இன்றைக்கி வந்து சக்கரவள்ளி சமையல். ஆமாம், சக்கரவள்ளி கிழங்குல என்ன பண்ண போகிறோம், கோஃப்தா கறி ஒன்று பண்ண போகிறோம் பாலக்கு போட்டு. அப்புறம் வந்து ஆம்லா போட்டு சட்னி, சக்கரவள்ளி கிழங்கு நெல்லிக்காவும் சட்னி. அப்புறம் இன்னொன்று மோர் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பைசி கறி. சக்கரவள்ளி கிழங்குல வந்து காரம் தனியாக 7 ஐட்டம், ஸ்வீட் தனியாக 7 ஐட்டம் பண்ணியிருக்கோம். ஆமாம், அதில் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆகிடுது. அதில் கவர் ஆகாதது எப்படின்னா, நம்ம வந்து நார்மலாக வத்த குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். அந்த வத்த குழம்பு எப்பயும் பண்ணுறதுனால பாலக்கு போட்டு ஒரு குழம்பு மாதிரி பண்ண கோஃப்தா போட்டு இது மாதிரி இந்த கோஃப்தா மாதிரி உருண்டை பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி குழம்பு. அது வந்து 2 in 1. சப்பாத்திக்கும் காத்தில் டிஃபனுக்கு எடுத்துக்கலாம், மத்தியானம் ரைஸ் கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். அதுதான் பாலக்கு யூஸ் பண்ணுறேன். சட்னி வந்து நைட் தோசைக்கோ இட்லிக்கோ. இப்போ வேணுனாலும் அது சாதம் போட்டு சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்காது, இந்த டிஃபனுக்கு நல்லாயிருக்கும் அந்த சட்னி. அந்த கறி வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணால் சாதம் தொட்டுக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ அது மாதிரி 3 ஐட்டம் பண்ணலான்ருக்கேன். ஓகே, ஒன்று பார்க்கலாமா? இந்த பாலக்கு போட்டு இந்த பருப்பு உருண்டை குழம்பு மாதிரி கோஃப்தா குழம்பு. ஓகே, அது என்னென்னா வந்து அது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நம்ம நார்மலாக போடுற அந்த பால் அந்த க்ரீம்லாம் போட்டால் அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா பாலக்கு எடுத்திருக்கேன், ஒரு குழம்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்னு. ஸோ பாலக்கு இருக்கு இல்லையா, நல்லா அலுமின்ட்டு ஒரு கட்டு பாலக்கு போட்டுட்டு ஒரு 4 தக்காளி இது அப்படியே வேக வச்சிடணும் கொஞ்சம். ஓகே, அது வெந்துருக்கு. இங்கே வந்து இந்த சக்கரை கிழங்கு இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப வேக வைக்கல. ரொம்ப அப்படி வேக வச்சா என்ன ஆகுதுன்னா உருண்டை பிடிக்கும் போது கொலப்பலன்னு ஆகிடும். ஸோ ஓரளவுக்கு அப்படி இது உடச்சா உடைய வரணும், நமக்கு வந்து இதுவாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப வந்து ஈஸியாக உரிக்க வராது, தோல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ஒரு 4 இது எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரத்தில் பன்னீரும் சீஸ் இருந்தது, ஸோ அதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் புதினாவும் கொத்தமல்லி, காரத்துக்கு வந்து மிளகு பொடி போட போகிறேன், போட்டு பிசைய போகிறேன். ஓகே, டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்மளோட ஆயில் ஆயிலில் இந்த கிரவுண்ட்நட் ஆயில். இது வந்து என்னென்னா டீப் ஃப்ரை பண்ணலாம். கிரவுண்ட்நட் ஆயில், கோகோனட், சன்ஃப்ளவர், இது 3மே டீப் ஃப்ரை பண்ணலாம். அது கோல்டு ப்ரெஸ்டாக இருந்தால் கூட பெஸ்ட்டு வந்து சன்ஃப்ளவர் ஆக்சுவலாக. அடுத்தது வந்து கிரவுண்ட்நட். ஸோ அது வந்து இப்போ இது சன்ஃப்ளவரில் வந்து நான் வந்து ஸ்ப்ரே தான் வாங்கியிருக்கேன். ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, இது வந்து இந்த கட்லெட்லாம் பண்ணும்போது ஸ்ப்ரே பண்ணிக்கிறதுக்கு, நான் ஜாஸ்தி எண்ணெய் இல்லாமல் இருக்கிறதுக்காக அடியில் போடும்போது இந்த சமோசாலாம் பண்ணும்போது யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, அதுமாதிரி இது வந்து கிரவுண்ட்நட்டில் வந்து ஸ்ப்ரே. டீப் ஃப்ரை வந்து கடலை நல்லா பண்ணலாம். ஓகே, இதாக இருக்குல்ல, 2 பச்சை மிளகாவும் இந்த உப்பும் போட்டிருக்கேன் கொதிக்கும் போது. அந்த இதுக்கு ஏதாவது உப்பு வந்து இந்த பாலக்குக்கும் தக்காளிக்கும் சேர்த்த அளவுக்கு உப்பு, பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். புளியூன் இஞ்சி ரொம்ப போடணும், நான் அந்த சாம்பார் பொடி தான் போட போகிறேன். அதனால புளியூன் இஞ்சி போட்டுப்பேன். ஓகே, இஞ்சி உதுத்துன்னு இருக்க பாருங்க சக்கரவள்ளி கிழங்கு. உதுத்துண்டு சும்மா ஒரு 4 டீஸ்பூன் வந்து இது அரிசி மாவு போட்டிருக்கேன். இங்கே வந்து மிளகு பொடி, மிளகு, இது வந்து கொஞ்சோண்டு வெறும் மிளகாப்பொடி, உப்பு, மஞ்சள் பொடி, இந்த 4ஐயும் போட்டுருந்து. இந்த உப்பு வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு ஏற்ற அளவு உப்பு, ஜாஸ்தியாக போட வேண்டாம். அப்புறம் ஆற்றுல கொஞ்சோண்டு சீஸ் பன்னீர் 2 இருந்தது, அது 2த்தையுமே போட்டு அதையும் போட்டு நல்லா எல்லாத்தையும் போய்ட்டு பால் மாரி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு இது புதினாவும் கொத்தமல்லி இருக்குது, அதுவும் லாஸ்ட்டாக போட்டுக்கிறேன். இது வந்து கிரேவி டைப்பில் இருக்குமா? இது வந்து பால் பண்ணுறதுக்கு, அப்படியே கூட அந்த பாலை சாப்பிட்லாம். அப்படியா? உருண்டை பருப்பு உருண்டை மாதிரி இருக்கும்ல, பால் மாதிரி இருக்கும்ல, இது அப்படியே எண்ணெயில் பொரிச்சிடும். இப்போ இது வந்து வேணா அப்படியே ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட வச்சுக்கலாம். அது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அந்த பன்னீர் இதெல்லாம் போடுறதுனால நல்லாயிருக்கும். இந்த அரிசி மாவு போடுறதுனால பைண்டிங் வந்துடும், அதை போட்டுருக்கேன். இது வந்து என்னென்னா இது காம்பினேஷனுக்கு 2 ரொம்ப போடக்கூடாது. ஆனால் இதில் இந்த 2 புதினாவும் கொத்தமல்லி போட்டோம்னா அந்த வாசனை ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு வச்சது, கொஞ்சோண்டு பன்னீர், கொஞ்சோண்டு சீஸு, மிளகு பொடி, மிளகாப்பொடி, உப்பு, மஞ்சள் பொடி, 2 புதினா, 2 கொத்தமல்லி இருக்குது. இது வந்து அவளுக்கு டேஸ்ட்டுக்கு இந்த உருண்டையில் என்ன வேணால் சேர்த்துக்கலாம். அந்த பைண்டிங் வந்து கொஞ்சம் அரிசி மாவு போட்டேன் உடையாமல் இருக்கிறதுக்காக. ஓகே, அவ்வளோதான் இதில் போட்டிருக்கேன். இதை போட்டு இப்படி உருண்டை பிடிச்சிட்டு நல்லா இப்போ டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை வேண்டாம் அப்படின்னா என்ன சொன்னோன்னா, இந்த ஸ்ப்ரே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்ப்ரேயை நல்லா தடவிட்டு அப்படியே இல்பிச்சட்டில் போட்டு ஸ்லைட்டாக ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணிட்டு கூட போட்டுக்கலாம். சப்போஸ் டீப் ஃப்ரை வேண்டாம் அப்படின்னு தோணிதுன்னா. அதுவும் வேண்டாம் அப்படின்னா இதில் இட்லி தட்டில் நல்லா அப்படியே திருப்பி ஒரு வாட்டி வச்சுட்டு நல்லா இதாக வெந்துற மாதிரி ஆகிடும், ஒட்டிடும். அப்புறம் எடுத்து கூட அதில் போட்டுக்கலாம் கோஃப்தா கறியில். ஓகே,
நம்ம சக்கரவள்ளி கிழங்குல தனித்தனியாக 2 வீடியோ கொஞ்சிக்கலாம். ஒரு வீடியோவில் வந்து 7 வித இனிப்பு வகைகள், இன்னொன்று வந்து 5 7 கார வகைகள். அதில் என்னென்னா இந்த சக்கரை கிழங்குல அவ்வளோ பெனிஃபிட் அப்படி காமிச்சிருக்கோம்ல. ஆமாம், அதனால நிறைய பண்ணுவோம் நம்மளும் காமிச்சிருக்கோம். ஆமாம் 7 5 நினைக்கிறேன். ஆமாம் 7 வித இனிப்பு வகைகள் 5 வித கார வகைகள் ஒரே வீடியோவில் சக்கரவள்ளி கிழங்கு 3 நாளைக்கு முன்னாடி போட்டதில்ல. ஆமாம், அது வேணால் லிங்க் கொடுங்க, பார்க்குறதுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்குலாம். ஓகே. ஸோ இது வந்து சக்கரவள்ளி கிழங்குல வந்து பேசிக்கலாக வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது. இம்யூனிட்டிக்குல ஃபேட்டு கம்மி, நார்ச்சத்து ஜாஸ்தி. இந்த இம்யூனிட்டிக்குன்னு இந்த மாதிரி மாத்திரைலாம் சாப்பிட்றதோட இனிமேல் நம்ம ஃபுட்லேயே ஜாஸ்தி கொண்டு வந்தோம்னா ஆரம்பத்துலேருந்து அது வந்து இன்பார்ன் ஆகிடும். அது ஆமாம். கொஞ்சம் காயட்டும், காஞ்சோடனே போட்டு பொரிக்கிறேன். இது வந்து வெந்துடுத்து போகிறோம், ரொம்ப இது பண்ண வேண்டாம். வந்துடுது. இப்போ இது அப்படியே தோலை மட்டும் இது பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டுருவேன். ஓகே. என்ன நல்லா காஞ்சிடுது, ஒன்று ஒன்றா போதும், அதை உடஞ்சிடாம. எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இப்படி எடுத்து விட்டோம்னா எல்லாம் ஈக்குவலாக போகும். இது அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அடிக்கடி அதுதான் பண்ணுவேன் குழம்பு. இப்போல்லாம் ஆயில் ஒத்துக்க மாட்டேங்குது வேணாங்கனால ரொம்ப பண்ணுறதில்ல. பட் ஆக்சுவலி இந்த கோல்ட் பேஸ்ட் ஆயில் வந்து பண்ணலாம், இன்னும் அவ்வளோ ஒன்றும் ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது தான். அந்த ஸ்ப்ரேயில் கூட பண்ணலாம். ஸ்ப்ரேயில் பண்ணுவேன். அது வந்து கட்லெட் மாதிரி அப்படியே என்ன பண்ணணும்னா கட்லெட் மாதிரி தட்டிடணும். தட்டிட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு தோசைக்கல்லை போட்டு எடுத்துடணும். அது எண்ணெயே இல்லாமல் இருக்கும். அது அதுவும் நல்லாயிருக்கும். அது நல்லாயிருக்கும். இதுலேயே ஜாமுன் பண்ணலாம்ல, குலாப் ஜாமுன் சூப்பராக இருக்கும். அதை பார்த்தா அப்படி நான் வருது இல்லை, ரொம்ப நல்லா இருக்கும். இதோட கொஞ்சோண்டு இந்த ஸ்வீட் இல்லாத கோவா வாங்கிட்டு கடையில் வாங்கிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணான்னு வச்சுங்களேன், அது நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு சும்மா 2 வாசனைக்காக கொஞ்சம் நெய் விட்டேன். அதே மாதிரி 2 ஜீரகம் 2 கருவேப்பிலை. இது வந்து நம்ம பண்ணுற நம்ம ஸ்டைல்லையும் பண்ணிக்கலாம், இல்லை நார்த் இந்தியன் ஸ்டைல்லையும் பண்ணலாம். அரைச்சிடணும் இல்லையா, பாலக்கு தக்காளி பச்சை மிளகாய் உப்பு போட்டு வேக வச்சுதான் அரைச்சதை ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஜீரகமும் கருவேப்பிலையும் போட்டு இதையும் போட்டிருக்கேன். இப்போ வந்து என்னென்னா இதில் வந்து நம்ம தனித்தனியாக கொத்தமல்லி விதை இப்படி தனியாக, ஜீரகத்தை பொடி தனியாக, மிளகாப்பொடி தனியாக அப்படி போடலாம். நான் சிம்பிளாக சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டுருவேன். இப்போ ஆல்ரெடி காரம் இருக்குது, சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டு கொதித்து வரும்போது அந்த பால்ஸை போட வேண்டியதான். நம்ம எதை சொன்னாலும் எப்பயும் வேணால் கரம் மசாலா பொடி போடலாம். இது நம்ம வந்து இந்த கரம் மசாலாலாம் வேண்டான்றதால ஒரு சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆல்ரெடி இதில் உப்பு இருக்குது, அந்த உருண்டையிலையும் உப்பு இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த சாம்பார் பொடி வாசனை போன கொதி வந்ததுக்கப்புறம் அந்த உருண்டை போட்டுறேன். இன்னும் கொஞ்சம் இதுவாக வேணும் அப்படின்னா க்ரீம் ஆற்றுல இருந்தால் க்ரீம் விடலாம். இப்போ நான் இந்த பால் இந்த வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு அதில் விடுறேன். ஓகே. கொதி வந்துடுது இல்லையா, இப்போ வந்து இந்த ஃப்ரிட்ஜில் இந்த வெண்டைக்காய் வச்சுருக்கேன் சொன்னேன் இல்லையா, அது கம்பல்சரியில் இருந்தால் போடலாம், ஒரு டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன் கொஞ்சம். ஓகே. அப்புறம் அப்படியே இந்த பால்ஸை போட்டுற வேண்டியது, அது அடுப்பு சின்னதாக வச்சுட்டு அப்படியே உள்ளே போட்டுற வேண்டியது. ஓகே. போட்டு லேசாக ஒரு கொதி வந்தால் போதும். அது ஏன் மிதக்கிறது? மிதக்காது. கோஃப்தா கறி போடும் பண்ணிடலாம். இப்படி இருக்குதுன்னா போடும்போது அப்படியே போட்டுட்டு சாப்பிடலாம். நம்ம பருப்பு உருண்டை குழம்பு தான், அதே தான்.
என்னென்னா பருப்பு எடுக்காமல் புளி உரைச்சி விட்டுட்டு போடணும் இல்லையா, சாம்பார் பொடி போட்டு பருப்பு ரெண்டு போடுவோம். இது வந்து பொரிச்சிட்டனால இது உடையாது. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா பாலக் போட்டால் கொஞ்சம் எனக்கு திக்னஸ் வரும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இப்போ ரீசெண்டாக வேறு இதுலேயே ஒரு கொஃப்தா போட்டோம்ல, இது சேப்பங்கிழங்குங்களா? சேப்பங்கிழங்கு இதுலேயே ஒரு கொஃப்தா ஒன்று போட்டோம்ல. ஆமாம், அடிக்கிறது எல்லா காயிலுமே பண்ணலாம், இந்த காயின்னு கிடையாது. ஆமாம், இதில் பண்ண நான் இல்லை. பருப்புண்ட கான்செப்ட் தான் இல்லை. அடுத்து ஓகே, இந்த சக்கரக்கிழங்கு இருக்கு இல்லையா, இது வந்து தயிர் வச்சு பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு பொருத்தோல் மாதிரி. ஓகே, அது வந்து எப்படின்னா ரெண்டு விதமாக வந்து இது வந்து எப்படின்னா எண்ணெயில் அப்படியே ஃப்ரை பண்ண போகிறேன். இதை அப்படியும் பண்ணிக்கலாம். எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் கனகனமாக கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அதை பண்ணிக்கிறேன் நான். அதுதான் இது வந்து ரொம்ப தின்னாக பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஆயிலில் போட போகிறேன். இது வந்து கொஞ்சம் கெட்டியாக எடுத்து காமிக்கிறேன். இது வந்து சன்ஃப்ளவர் ஸ்ப்ரே. இது இதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா இப்படி அப்படியே ஸ்ப்ரே பண்ணிடலாம். எண்ணெய் ஜாஸ்தி வேணாம்னு ஆக்சுவலி இப்போ தெரியுதா? தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதேமாதிரி ஃப்ரைக்கு ரெண்டு விதமாக பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா, இது மாதிரி ஒன்று பண்ணுறேன். அது ஆல்ரெடி அந்த கோஃப்தா கறி பொரிச்ச எண்ணெய் இருக்குது மிச்சம், அந்த மிச்சத்தில் அதை ஸ்லைஸாக பண்ணதெல்லாம் பொரிச்சிக்கிறேன். ஓகே, இப்படி போட்டால் தெரியுதா? அப்படியே அங்கே புரிஞ்சுட்டு இருக்கட்டும். நடுவில் வந்து என்ன பண்ணணும், உப்பு. இப்போ எவ்வளோ 1/2 கிலோ நான் வந்து சக்கரக்கிழங்கு எடுத்துட்டேன்னா அது பாதி எடுத்துக்கலாம் தயிர் தாராளமாக. ஓகே, அந்த உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு மிளகாப்பொடி, வெறும் மிளகாப்பொடி. இல்லை நம்ம பொருத்தூள் பண்ணுற பொடி இருந்தால் கூட அதை போடலாம். இல்லை பரவாயில்ல, சாம்பார் பொடி எது இருக்கோ அந்த பொடி ஏதாவது காரத்துக்கு. ஓகே, அப்புறம் வந்து கொஞ்சம் எண்ணெய் பெருங்காயம் தாராளமாக போடலாம். இந்த வாசனையாக இருக்குது பெருங்காயம். இந்த பெருங்காயத்தையும் போட்டுட்டு ஒரு எண்ணெய் கலக்கிக்கிறேன். ஓகே, கொஞ்சோண்டு நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டுட்டு அதில் என்ன வேணால் ஜீரகம் வேணால் போட்டுக்கலாம், கடுகு வேணாலும் போட்டுக்கலாம். நான் கடுகு போட்டு போகிறேன். ஓகே, கடுகு வச்சோடனே கொஞ்சம் தயிர் இருக்குல்ல, தயிரில் வந்து நான் கொஞ்சோண்டு கொத்தூள் பொடி போட்டுட்டேன். இல்லை சாம்பார் பொடி வேணாலும் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். பெருங்காயம், உப்பு. இந்த தயிர் ஆயின்னு இருக்கட்டும். நடுவில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் தனியா விதை, கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிப்பேன். லேட் ஆகும், அதனால தான் என்ன பண்ணி எண்ணெய் வச்சு பொரிச்சுட்டேன். லேட் ஆகும். ஆமாம், இந்த தயிர் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா டக்குன்னு ஃபாஸ்ட்டாக இதாகிடும். நல்லா இதாக கொதித்து அந்த தயிரெல்லாம் தனியாக பிரிஞ்சிடணும். அந்த அந்த அளவு கொஞ்சம் கொதிச்சு இதாகட்டும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் உள்ளே போட்டுருவேன். ஓகே, பொடி பண்ண பொடியும் போட்டுட்டு கொதிக்க ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். போட்டு அதில் போட்டு ஆகிடுது. இது கொஞ்சம் செமி லிக்விடாக இருக்கும். மோர் கூட்டு. மோர் கூட்டு ஆக்சுவலாக நான் ஹோட்டலில் சாப்பிடும்போது மோரில் சக்கரை இருக்காங்க அப்படி இருக்கும் நினச்சிட்டு பயந்துட்டே சாப்பிட்டு பார்த்தோம்ல நம்ம. ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தான் இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது மாதிரி இருக்குது ஆகிடுது சக்கரவள்ளி மோர் கூட்டு. இப்போ கொஞ்சம் மேலாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூக்கிக்கலாம் அப்புறமா. ஓகே, ஆஃப் பண்ணேன். தோசைக்கு இந்த சட்னி வந்து சூப்பராக இருக்கும். என்னென்னா சக்கரைக்கிழங்கு வேக வச்சுட்டுருக்கேன். ஒரு 3 சக்கரைக்கிழங்கு, 2 நெல்லிக்காய். நெல்லிக்காய் வந்து எடுத்து கொட்டையை எடுத்துருவேன். கொட்டையை எடுத்துட்டு அதேமாரி இதோட தோல் சீச்சிடணும். சீச்சிட்டு பச்சையாக கொத்தமல்லி, காரத்துக்கு ஏற்ற மிளகா, உப்பு. ஓகே, சக்கரவள்ளி நெல்லிக்காய் சட்னி. அந்த நெல்லிக்காய், கொத்தமல்லி, சக்கரைக்கிழங்கு, உப்பு, பச்சை மிளகா காரத்துக்கு. சப்போஸ் இந்த கொத்தமல்லி வேண்டாம் அப்படின்னா இஞ்சி போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் வேணாலும் தேங்காய் போட்டுக்கலாம். அடிஷ்னல் ஆட் பண்ணிக்கலாம், அது வேணாம். பட் நான் இப்படி தான் பண்ணுவேன். இது டேஸ்ட்டாக இருக்கும் சட்னிக்கு. ஓகே, நெல்லிக்காய் வந்து வேக வச்சு கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆமாம், நெல்லிக்காய் வேக வச்சுருக்கேன், சக்கரை வேக வச்சுருக்கேன். ஓகே, அரைச்சிட்டேன். கொஞ்சோண்டு கடுகு அரைச்சி கொட்டணும்.
இதே சன்ஃப்ளவர் எண்ணெய் தான். இந்த ஸ்ப்ரே பண்ணும்போது கொஞ்சமாக எடுத்துக்காக தாளிக்கும் போதெல்லாம் சம்டைம்ஸ் எனக்கு ஜாஸ்தியாக வந்துடும் ஸ்பூனில். ஸோ அதுக்காக இது எடுத்துன்னு வச்சுங்களேன் பாருங்க, கொஞ்சோண்டு எடுத்துன்னா கரெக்டாக எந்த கடுகு எவ்வளோ வேணுமோ அது தாளிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுதான் அட்வான்டேஜ். இந்த ஸ்ப்ரேயில் வந்து நல்ல அட்வான்டேஜ், எண்ணெய் ஜாஸ்தி செலவாகாது. அப்படியா? எனக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா தாளிக்கும் போது ஜாஸ்தி ஆகிடும். சொல்லிட்டே இருப்பாங்க அம்மா கூட, இன்னும் ஜாஸ்தி என்ன ஜாஸ்தி ஆகிடும். இந்த மாதிரி ஸ்ப்ரே எடுத்துனோம்னா இதாகாது, கரெக்டாக வரும். நல்லா கரெக்டாக வேணுங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சமையல் நேரத்தில் ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சக்கரவள்ளியில் மோர் கூட்டு, அப்புறம் சக்கரவள்ளியில் வந்து பருப்பு உருண்டை குழம்பு மாதிரி கோஃப்தா கறி, அப்புறம் சக்கரவள்ளியும் நெல்லிக்காயும் போட்ட சட்னி. சூப்பர், தேங்க்யூ.